எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அது ஒடிச்சு விடு. ஓடி சூப்பர். உடனே போதுமா? இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். கீரை பறிச்சாச்சு. கேழ்வரகு வடை. ஆமாம், சுடலாமா? முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகு வடை. என்ன புகழ், க்ளீன் பண்ணுறியா? என்ன க்ளீன் பண்ணுற? என்ன அது பேர் தெரியுமா உனக்கு? சொல்லு, அது என்ன பேர்? தெரியாதா? அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சொல்லு. கீரை. ஆமாம், கீரையிலே இதுதான் ஹெல்த்தி. வில்லேஜில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும், சிட்டியில் காசு கொடுத்து தான் வாங்கணும். விறகு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஃபாதர். வடை சொல்லலாமா? ராகி வடை. விறகு இருக்கிறார் அவர் அடுப்பத்தைக்க. சுட இருப்பாரு வடை சொல்றதுக்கு. இங்கிலீஷ்கார மாரி இது உட்காந்துக்கிறா. தொப்பி ஷூ. என்ன சுட? என்னது அதெல்லாம்? பூ வடை செய்யலாமா? வடை வடை அது பேர் வடை இல்லை, வடை. சுட வடை செய்யலாமா? அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா க்ளீன் பண்ணுறதுக்கு? என்ன வேகமாக க்ளீன் பண்ணுறா பாரு சுடர். அந்த மூஞ்சி பாரு கூராக போயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் மொத்தமும் க்ளீன் படத்தில் தான் இருக்குது. பாத்தியா சுடர், லியோ என்ன பண்ணுறான் பாத்தியா? அழகா இருக்கு. நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மாவு எத்தனை கிலோ? மாவு வந்து 1 kg எடுத்துருக்கேன். 1 கிலோ. 1 கிலோக்கு 4 வெங்காயமா? ஆமாம். மிளகா போடணுமா தூளா? மிளகாய் வெங்காயம் தான் கட் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு மிளகான்னு கேட்குறேன்? அப்படியே எல்லாத்தையும் கேட்டுக்கிறது தான். காஞ்சி மிளகாவா? பச்சை மிளகா தான் போட போகிறேன். அது இருக்குது சுடர்கிட்ட. சுடர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுக்கிறேன், அவகிட்ட தான் இருக்குது. சுடரு மிளகா எங்க? எங்க எடுத்துட்டா? கொடு. பார்த்தியா, இது கரெக்டாக எடுத்துறா. இதுக்குள்ள தான் இருக்குது பச்சை மிளகா. முதல்ல வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே. இஞ்சி பூண்டெல்லாம் போடணுமா? இஞ்சி பூண்டு இல்லை, பூண்டு வந்து நசுக்கி போடுறது. ஓகே. இஞ்சி தேவையில்ல, பூண்டு மட்டும்.
இடித்து போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் வந்து என்னன்னாக்க முருங்கைக்கீரை. எங்கே அதில் முருங்கைக்கீரை இலை. ஆமாம், அதுதான் ஸ்பெஷல். ராகி மாவே நல்லது, இதில் முருங்கைக்கீரை போட்டால் நல்லது. எத்தனை மிளகா? 10 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 10 மிளகா இருக்குது. எத்தனை பூண்டு? 5 பூண்டு எடுத்துக்கிறேன். நம்ம பூண்டு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் அல்லும். அது வந்து உரிக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம இதை அப்படியே எடுத்து இதில் போட்டு இடிக்க போகிறோம். முழுசாக போட போறியா? முழுசாக இல்லை, இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து தோலெல்லாம் நீக்கிறது இல்லை, அப்படியே இடிச்சிக்கலாம். நம்ம இது மாதிரி எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். போதுமா? கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்சிருக்க ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடேறிச்சு. நான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஊற்றிக்கலாம். அப்புறம் கலந்து வச்ச ராகி மாவை இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி ஈரத்துணி ஒன்று போட்டிருக்கேன், அதனால தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோம். துணியை மட்டும் தண்ணியை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி கையாட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து காஞ்சிருக்கிற எண்ணெயில் ஊற்றி லியோ நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குதா லியோ? முடிச்சாச்சா? சுட்டு முடிச்சாச்சு. வடை சுட்டு முடிச்சாச்சு. சாப்பிடுவோமா? இப்போ சாப்பிட்லாம். என்ன சொல்ல, சாப்பிட்லாமா? உனக்கா ராகி வடை? இது என்னது? கேழ்வரகு வடை. கேழ்வரகு வடை ரெடியா? சாப்பிடலாமா?
மொறு மொறுன்னு ஆவி பறக்க கேழ்வரகு வடை ரெடி ஆயிடுச்சு. காரம் சாரமா அப்படியே இந்த பூண்டு இடிச்சு போட்டது வாசம் அப்படியே வருது. சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். முருங்கைக்கீரைலாம் டேஸ்ட் அள்ளுதுங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு சொல்கிறேன்? நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கா? நல்லா உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.